ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபைதா zacs kitchen இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்னைக்கு லஞ்சுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடுற மாதிரி ரைஸ் ரெசிபி 2 தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பன்னீர் பீஸ் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரைஸ் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா கேரட் அண்ட் மக்கானா சாதம். இதுவுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிட முடியும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து குழம்பு எதுவுமே தேவைப்படாது, அப்படியே நம்ம வந்து சாப்பிடலாம். ஸோ இந்த 2 ரெசிபியுமே வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டி கொடுக்குறதா இருக்கட்டும், ரொம்பவே வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இப்போ முதல்ல ரைஸை ஊற வச்சிடலாம். இங்கே ஒரு பவுலில் 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் இல்லாதவங்க வீட்டில் எந்த ரைஸ் இருக்கோ அதை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 கப் ரைஸ் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ண ரைஸில் திரும்பவும் தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். அடுத்து இதில் பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு பன்னீர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ண பன்னீரை நெய்யில் போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா மேலே ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இதோடையே சேர்த்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த திராட்சையும் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் சைடில் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு பிரியாணி இலை, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, ஜாவித்திரி 1 பூ, சீரகம் 1 டீஸ்பூன், பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணது, ஒரு வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கினதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், சுவைக்கேற்ப உப்பு. ஸோ இது ஏற்கனவே வேக வச்ச பச்சை பட்டாணி 1 கப், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி எதுவுமே இல்லாமல் இதில் சேர்த்துடலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுடலாம். அடுத்து இதில் 3 கப் தண்ணி விட்டுக்கிறேன். 1.5 கப் அரிசி எடுத்துருக்கோம், அதுக்கு டபுள் மடங்கு தண்ணி வைக்கணும். ஸோ 3 கப் தண்ணி இதில் ஊற்றிட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். இது கொதிக்கிறதுக்கு முன்னாடி 1/2 எலுமிச்சம்பழம் இதில் வந்து சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டுறேன். மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக இந்த மாதிரி வந்துருச்சு. அடுத்து இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த பன்னீரையும் உலர்ந்த திராட்சையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ திரும்பவும் ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இதை நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்மளுடைய சூப்பர் டேஸ்டியான பன்னீர் பீஸ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதை டிஃபன் பாக்ஸ்க்கு இருக்கட்டும், இல்லை ஒரு லஞ்ச் மெனுவில் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் எம்மியாகவும் இருக்கும். இதை உலர்ந்த திராட்சை சேர்த்துருக்கனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா குட் கொலஸ்ட்ரால் இருக்குது. குழந்தைங்களை எனர்ஜியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு 10 கருவேப்பிலை. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு. எள்ளில் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸில் சேர்த்து கொடுத்தோன்னா சாப்பிட்ருவாங்க. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் 2 பச்சை மிளகா 2 கிள்ளி சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் நல்லா பொடுசா நறுக்கிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை மிளகா வந்து நான் பொடுசா கட் பண்ணி சேர்க்கல, ஏன்னா குழந்தைங்களுக்கு வாயில காரமாக தட்டுப்படுச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. 2 இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துருக்கேன். அடுத்ததுல 1 கப் அளவுக்கு கேரட் வந்து நல்லா இந்த மாதிரி பொடுசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். கேரட் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதனால கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கிறணும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு மக்கானா. இது வந்து தாமரை விதைகள் ஈஸியாக கிடைக்கிது இப்போ எல்லா இடத்துலையுமே. இதில் வந்து கால்சியம் ரொம்பவே ஹையாக இருக்குது. இது நல்லா சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி சாதத்தில் கிளறிடலாம். இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் மொத்தமாக வந்து வதக்கி விட்டுடலாம். கேரட் கொஞ்சம் நேரம் வேகட்டும்.
மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ கேரட் நல்லா வெந்துருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு திரும்ப அதை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ ஏற்கனவே நான் வேக வச்சிருந்த ரைஸ் அதில் சேர்த்துடுறேன். 2 கப் அளவுக்கு ரைஸ் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த வெரைட்டி ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை இன் கால்சியம், ஹை இன் ஜிங்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி இதில் இருக்குது. ஸோ ரொம்பவே நல்ல ஹெல்தியான, ரொம்பவே டேஸ்டியான வெரைட்டி ரைஸ் இது. ஸோ குழந்தைங்களும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. என்னோட பையனுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி கிளறி கொடுத்து விடுவேன். ஒன்றுமே மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவான். இப்போ நம்மளுடைய வெரைட்டி ரைஸ் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஹெல்தியான வெரைட்டி ரைஸ் ரெடி. நம்ம ஒரே மாதிரி தக்காளி சாதம், லெமன் சாதம் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹெல்தியாக நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டோம் அப்படின்னா குழந்தைங்களும் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. டேஸ்டியாக இருக்கனால நல்லாவும் சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி என்னோட சன்னோட லஞ்ச் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹெல்தியான வெரைட்டி சாதமும் நவாப்பழமும் ஃப்ரூட்ஸில் வச்சு கொடுத்து விட்டுருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கு என்ன கொடுத்துருக்கீங்கன்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.